ஹாய் ஹலோ குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கும் நம்ம பைபிள்ல இருந்து சூப்பரா நிறைய காரியங்களை நம்ம கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல ப்ரேயர் பண்ணிடலாமா? சரி. அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலும் இந்த காணொலி மூலியமாக இந்த பிள்ளைகளை பார்க்க நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொண்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை கத்துக்கலாமா? 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று அறியீர்களா? கொஞ்சம் பெருசாதான் இருக்கும், ஆனா கத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான வசனம், சரியா? 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் அறியீர்களா? நீ வரி மட்டும் சொல்றேன், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு சூப்பரான காரியங்களை கத்துக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பப்பட் ஷோ பார்த்துட்டு வந்துடலாமா? எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல, சாக போறேன். 1 2 3 சொல்லிட்டு குதிக்கலாம். ஓஹோ, ரொம்ப ஆழமா இருக்கு. கண்ணு முடிக்கலாம். 1 2. ஐயோ, சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாம். 1 2. ஏய் பிங்கி, ஆண்டி, ஏய் பிங்கி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? எவ்வளவு ஹைட் தெரியுமா இது? ஆண்டி, எவ்வளவு புரியல ஆண்டி, நான் சாக போறேன் ஆண்டி. ஏய் முட்டாள்தனமா ஏதோ சொல்லிட்டு இருக்க. என்ன உனக்கு 10 வயசு தானே ஆகுது? 10 வயசுல உனக்கு என்ன வாழ பிடிக்கல? என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது தெரியுமா? ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி சூசைட் பண்றதுக்குலாம் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஏன் உனக்கு ஏன் உடம்பு நான் சாகுற உங்களுக்கு என்ன? உன் வாழ்க்கையா? சரி, உன் வாழ்க்கையில நீ சின்ன குழந்தையா இருந்தல, எப்படி இவ்வளவு பெருசான? நீ எப்படி அவன தெரியலையே. அப்புறம் உன் வாழ்க்கைன்னு சொல்ற, அப்புறம் என்ன சொன்ன? உன் உடம்பா? சரி, உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அதை எப்படி செஞ்ச? என்ன ஆண்டி, நான் எப்படி ஆண்டி கண்ணை செய்ய முடியும்? அப்ப வாங்கினியா? என்ன வாங்கின? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் இயற்கையாவே கடவுள் கொடுத்தது. தெரியுதுல, கடவுள் கொடுத்ததுன்ட்டு. அப்புறம் கடவுள் கொடுத்தது நீ எப்படி அழிப்ப? எனக்கு வாழ பிடிக்கலையே. வாழ பிடிக்கலன்னா அது கடவுளோட காரியத்தை நீயே வச்சுக்கலாமா? இப்ப நீயே பாரு, நம்ம ஊர்ல கலெக்டர் இருக்காரு, அந்த ஒயின் ஷாப் மூட சொன்னா இன்னுமே மூட மாட்டாரு. நீ வேணும்னா கலெக்டர் மேல சைன் போடுறியா? நம்ம அதை கொடுக்க ஒயின் ஷாப் முடியுமா? ஐயோ ஆண்டி, கலெக்டர் மேல நான் எப்படி சைன் போட முடியும்? அவரோட அதிகாரத்தை நான் எப்படி கையில எடுக்க முடியும்? அதேதான், கடவுளோட அதிகாரத்தை நீ கையில எடுக்க கூடாது. கடவுள் தான் உயிரை கொடுக்கிறார், அவர் தான் அந்த உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஏன் பண்றது? கடவுளோட அதிகாரத்தை நீ எடுக்கிற மாதிரி கலெக்டரே அதிகாரத்தை நீ எடுத்தனா அவனை தூக்கி ஜெயில போடுவாங்கன்னா, கடவுளோட அதிகாரத்தை எடுத்தனா அவனை தூக்கி நரகத்துலதான் போடுவாங்க. ஐயோ, ஆமா, அதுக்கு நீ வாங்கினே போயிடலாம். நரகத்துல போய் கஷ்டப்படுறதுக்கு நீ இங்கேயே வாங்கலாம். அப்ப என்ன நீ பண்றது? சரி, அதெல்லாம் ஒரு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். அதுவாண்டி, நானு Facebookல ஒரு போஸ்ட் போட்டேனா, அதுக்கு 32 பேர் தான் லைக் போட்டிருக்காங்க. ஆனா என் ஃப்ரெண்டு யாமினி, அவன் நல்லாவே நான் நாக்கலாம் நீட்டின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கா, அதுக்கு பார்த்தா 200 பேர் லைக் போட்டிருக்காங்க ஆண்டி. இதுக்குதான் நீ சூசைட் பண்ணிக்க போறியா? ஆமா ஆண்டி, என்ன யாருக்குமே லைக் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நீ சூசைட் பண்ணிக்க வேணாம். நானே பாத்தீங்களா? ஓகே, பாருங்க, இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு குட்டி பசங்கள்ல இருந்து எல்லாருமே நிறைய சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரி, நம்ம வசனத்துல படிச்சோம் தெரியுமா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி. பாரு, இந்த சின்ன சின்ன டிப்ரெஷனுக்கு எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, அழிச்சுக்கிறாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, பைபிள் காலகட்டத்துல கூட பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அந்த அண்ணன் பேரு அகித்தோப்பேல். அந்த அண்ணன் பேர் என்னது? அகித்தோப்பேல். சரி, இந்த அண்ணனுக்கு
ரொம்ப ஸ்மார்ட், எல்லாருக்கும் செம்மையா ஐடியா கொடுப்பாரு. இவர் பேரு ஐடியா கிங். சரியா, சின்ன வயசுல இருந்து பசங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னா நேரம் அகிதோப்பில் கிட்ட தான் வந்து எனக்கு இது மாதிரிலாம் இருக்குப்பா ஏதாவது ஐடியா கொடுப்பானா செம்மையா ஒரு ஐடியா கொடுப்பாரு. யாராவது கேட்டாங்கன்னா அகிதோப்பில் கிட்ட போங்க, அவன் சூப்பரா ஐடியா கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அகிதோப்பில் சின்ன வயசுல இருந்து நிறைய பேருக்கு நிறைய ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. இப்படி இருக்கும்போது அப்படியே வளர்ந்து வளர்ந்து இப்போ அகிதோப்பில் நல்லா பெரிய ஆளாயிட்டாரு. இப்போ ராஜாக்கே ஐடியா கொடுக்குற அளவுக்கு அவரு அரண்மனையிலேயே வேலை செய்யறவரா மாறிட்டார். இப்ப என்ன தெரியுமாச்சு, அந்த நாட்டுல ஒரு நல்ல ராஜா இருந்தாரு. அவருடைய பையனே எழும்பி அப்பாவை தள்ளி விட்டுட்டு ராஜா வாங்கணும்னு சொல்லி நிறைய ஆட்களை தான் பக்கமா சேர்த்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே அந்த நல்ல ராஜால ஐயோ நம்ம பையனுக்கு எதிராக நம்மளே சண்டை போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட இருந்த நல்ல ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு காட்டுக்கு போயிட்டாரு. இப்ப காட்டுக்கு போனோன்னு இந்த பையன் கெட்ட ராஜா இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணாரு, நேரா வந்து அரண்மனையில வந்து உட்காந்துட்டு இனிமேல் நான் தான் ராஜா. ஆனா எங்க நாட்டுல பாதி ஜனங்களை காணும் அப்படின்னும் போது எல்லாரும் உங்க அப்பா கூட போயிட்டாங்க ராஜா. ஆஹா, 2 பார்ட்டா போயிடுச்சோ, என் கூட கொஞ்சம் பேரு எங்க அப்பா கூட கொஞ்சம் பேரு. ஆனா மக்கள் நிறைய பேர் வேணும்ல, இப்படி தனித்தனியா இருந்தா தனி நாடா ஆயிடும். அதனால எல்லாரையும் கூட்டு வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த அகித்தோப்பையில கூப்பிட்டாங்க. இந்த அகித்தோப்பையில கூப்பிட்டு இப்போ எங்க அப்பா கூட இருக்கிற ஜனங்களெல்லாம் என் பக்கம் கூட்டு வரணும், என்ன பண்ணலாம், நீ ஐடியா சொல்லு அப்படின்னு. இந்த அகித்தோப்பையில என்ன தெரியுமா சொன்னாரு, ராஜா என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. இன்னைக்கு நைட்டு என் கூட கொஞ்சம் பேர் அனுப்புங்க, நான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு காட்டுல திடீர்னு அவங்க முன்னாடி போய் நின்னோனி அவங்களாம் பயந்து அப்படியே தெரிச்சு ஓடுவாங்க. அப்ப நான் ராஜாவா இருக்கிறாருல உங்க அப்பா, அவரை மட்டும் கொன்னுட்டு மக்கள் எல்லாரையும் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன். செம்ம ஐடியா அப்படின்னு சொல்லி இந்த ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த அரண்மனையில இருக்கிறவங்க என்னப்பா இந்த ஐடியா எப்படிப்பா, ஓகேவா அப்படின்னு. செம ஐடியாங்க, சூப்பருங்க, அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னா. அப்படி இருக்கும் பொழுது இவங்க அப்பா ராஜாவா இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப காட்டுல போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வேலை பார்த்த ஊசாய் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருந்தார். சரி, அவர்கிட்ட ஒரு ஆத்த கேட்டுக்கலாமே, அவர் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அப்பா கூடவே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இந்த மாதிரி அகித்தோப்பில் இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறான், நைட்டோட நைட்டா போயிட்டு எங்க அப்பாவை மட்டும் கொண்டுட்டு ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க, எல்லாரும் ஓகேன்றாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொன்னாரு, என்னோட கணிப்பு படி இது ஒர்க் அவுட் ஆகாது ராஜா. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு. ஆமா, ஏன்னா உங்க அப்பா பல வருஷம் ராஜா வந்திருக்கிறாரு, அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரு அவர் கூட இருக்கிறவங்க நீங்க சாதாரணமானவங்களா நினைக்காதீங்க, அவங்களாம் பலசாலிங்க, யுத்தத்துக்கு எல்லாம் போனவங்க. நீங்க போய் அவங்களை திடீர்னு நின்னோடனே அவங்கள பயந்து ஓடவா செய்ய போறாங்க, அவங்க எடுத்து சண்டை போடுவாங்க, அப்புறம் நம்ம ஆளுங்களை தான் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, நீங்க அந்த மாதிரி பண்றது முட்டாள்தனம் அப்படின்னு. ராஜா யோசிக்கிறார், ஆமா கரெக்ட் தான், இல்ல எங்க அப்பா பல வருஷம் ராஜாவா இருக்கிறார், அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும், அதுவும் அவர் கூட இருக்கிறவங்களும் ரொம்ப பலசாலிங்க, ஒரே நாள்ல போயிட்டு நம்ம அப்பாவை நம்ம கொல்ல பண்ண முடியாது. சரி ஓகே, இதுக்கு நம்ம வேற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம்ப்பா இந்த ஐடியா வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இது அகித்தோப்பேலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, சின்ன வயசுல இருந்து நான் எத்தனையோ பேருக்கு ஐடியா கொடுத்துருக்கிறேன், எல்லாரும் ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய பிளான நான் சொன்னா அதை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த அகித்தோப்பலுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லாம் இந்த கெட்ட ராஜா எப்படி அந்த நல்ல ராஜா வலிக்கிறது, எப்படி நாட்டெல்லாம் குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இங்க இந்த அகித்தோப்பையில கூப்பிட்டாங்கப்பா அப்படின்னும் போது வீட்டுல போய் பார்த்தா அகித்தோப்பையில தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. ஐயோ, என்ன ஆயிடுச்சு, அகித்தோப்பையில் கடன் பிரச்சனையா இல்ல, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இல்ல, ஏதாவது நோயா இல்ல, எதுக்கு அவன் செத்து போனான் அப்படின்னு கேட்டா, தான் சொன்ன ஐடியா ஏத்துக்கல, அதை நிராகரிச்சிட்டாங்கன்றதுக்காக செத்து போயிட்டான். பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா பாரு. நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல கூட நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், நியூஸ்ல எல்லாம் கூட சின்ன பசங்க கூட என்ன பண்றாங்க, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்க கேட்டதை அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்கலாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாம், ஆனா கையை அறுத்துக்கிறது, காலை அறுத்துக்கிறது, இன்னும் நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் வசனம் சொன்ன பாத்தீங்களா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. பார் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குல்ல, சின்ன பள்ளியில இருந்து நாய், ஆடு, மாடு, கழுத, யானை எவ்வளவோ இருக்குல்ல, ஏதாவது போயிட்டு தற்கொலை பண்ணிக்குதா? அது ஏதாவது போயிட்டு எனக்கு வாழவே பிடிக்கல, நான் போய் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போய் சூசைட் பண்ணிக்குதா? இல்ல. ஆனா அதுக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்கு, ஆனா நமக்கு 6 அறிவு இருக்கு. நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு, நிறைய காரணிகள் இருக்கு, நம்ம நிறைய முயற்சி பண்ண முடியும்ல. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், தேவையில்லாத டிப்ரெஷன் ஆயிட்டு, இது கிடைக்கலன்னா உடனே நம்மளை அழிச்சுக்கிறது, அது கிடைக்கலன்னா உடனே நம்மளே கெடுத்துக்கிறது, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடாது.
அது கடவுளுக்கு எதிரான ஒரு காரியம், கடவுளுக்கு அதுக்கு கோபப்படுத்துகிற ஒரு காரியம். சரியா? நம்ம இந்த உலகத்துல என்னதான் தோல்வி வந்தாலும் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி ஜெயிச்சிடலாம். சரியா? அதனால சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் நீங்க தப்பான முடிவை எடுக்க கூடாது. பாரு, ஆடு மாடுங்களே அவங்க வாழ்றதுக்கு போராடுதுன்னா நீயும் நானும் நல்லா பேச முடியுது, நம்மளால யோசிக்க முடியுது, நம்ம நிறைய காரியங்களை செய்ய முடியுதுல்ல, நிச்சயமா நம்மளாலேயும் வாழ முடியும். சரியா? நீங்களும் வாழ்ந்து காட்டணும், தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சொல்லுங்க. ஓகேவா? சரி, நம்ம ப்ரே பண்ணலாம். அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை நாங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசான ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, திருடன் திருடவும் அழிக்கும் கொல்லவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னீங்கப்பா. நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஜீவனை கொடுத்து அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, டாடா பாய்.